ஏப்ரல் 15 தவக்காலம், புனித வாரம், செவ்வாய்க்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 21 முதல் 38 வரை. இயேசு தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரைப் பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் வந்து அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த போது, ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றதனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்குச் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகுமிடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித வாரத்தின் செவ்வாய் ஆகிய இன்று நாம் இயேசுவின் பாடுகள், இறப்பு பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தமக்கு இறப்பு எந்த வேளையிலும் நேரிடலாம் என்ற எதிர்நோக்குடன் இருந்த இயேசு தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த போது உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். மனிதர் என்ற வகையில் இயேசு இறப்பை வரவேற்கவில்லை. இறக்க வேண்டும் என்னும் எண்ணம் நிச்சயமாக அவருக்கு மன கலக்கத்தையே தந்திருக்க வேண்டும். ஆனால் அதைவிட மேலாக தம்மோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்து தமது போதனைகளை கேட்கும் வாய்ப்பை பெற்று நற்செய்தி பணிக்குரிய அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு சீடனே தம்மை காட்டிக் கொடுக்க இருக்கிறான் என்ற எண்ணம் இயேசுவுக்கு கூடுதல் உள்ள கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். எனவேதான் தமது வேதனையை வெளிப்படையாகவே அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். ஆம், தாம் அன்பு செய்பவரே தமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதை அனுபவிக்கும் அனைவருக்கும் மன உளைச்சலும் ஆறாத உள்ள கலக்கமும் ஏற்படுவது இயல்பே. இது இயேசுவின் சாவில் வேதனையை அதிகரித்தது என்றே கூறலாம். இதை நாம் 2 கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, என் வாழ்விலும்
என் பணிகளிலும் நான் இயேசுவுக்கு என்றாவது நம்பிக்கை துரோகம் செய்தேனா? நான் இயேசுவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது போல, அவரை காட்டிக் கொடுப்பது போல நடந்திருக்கின்றேனா? ஆம் என்றால் இந்நேரத்தில் நாம் மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம். நமது குடும்ப வாழ்வில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நண்பர், நண்பிகள், ஆசிரியர், மாணவர் உறவுகளில் நம்பிக்கை துரோகம் இழைத்திருக்கின்றேனா? என் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருப்போரை நான் தன்னலத்தோடு என்றாவது காட்டிக் கொடுத்திருக்கின்றேனா? இனிமேலாவது எல்லா உறவுகளையும் நாம் மேம்படுத்திக் கொள்ளுவோம். எங்களுக்காக சிலுவை சாவை ஏற்ற நாயகனே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது அன்புக்கு நாங்கள் பிரமாணிக்கமாய் இருக்கவும், எங்களை அன்பு செய்வோருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழவும், எப்போதும் வாழவும் வேண்டி அருள் வேண்டுவோம். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.